guys, welcome back to FF Gamer channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா M4 Evan சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா, வீடியோ ஏதாவது ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. புதுசுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை வந்து நம்ம அப்புறம் சொல்லிடலாம். ஓகே, தலைவர் ஆய் சொல்றாரு. யார் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என் தம்பியை ரெக்கார்ட் பண்ணுறான். ஏன் ரெக்கார்ட் பண்ணி நான் ஃப்ரெண்டு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பா. ஓகே நண்பா, ஓகே. இப்போ ஒரு ஹெட்ஷாட் விழுந்திருக்கும், நான் தான் அடித்தேன். அந்த ஹெட்ஷாட் பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்கு 10 லைக் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. 10 லைக் தான் ஏன் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து கில் ஹெட்ஷாட்னு மேலே வந்திருக்கும். நான் தான் அடித்த ஹெட்ஷாட். ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் லேக் ஆச்சு, என்னால் முடியல. இந்த ஓபி ஹெட்ஷாட்டுக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, ஓகே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நேற்று ஏன் வீடியோ போடல, 2 நாளாக வீடியோ போடல. நீ என்னடா ஆடிக்கு ஒரு வாசம் அமாவாசைக்கு ஒரு வாசம் ஒரு டைம் மட்டும் போட்டியடா வாயில் நுழைய மாட்டேங்குது இதை சொல்லுவாங்க. ஏன்டா ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இதுதான், ஒரு சின்ன பிரச்சனை சொல்ல முடியாது. நேற்று வீடியோ போட முடியாது, நேற்று அப்லோட் ஆகலை. நேற்று வீடியோ போட பார்த்தீங்கன்னா நெட்டு தீர்ந்து போச்சு, அதனால் வீடியோ போடல. நேற்று வீடியோ போடலாம். இன்றைக்கி நம்ம 2 வீடியோ போட போகிறோம். இதில் வந்து மத்தியானம் ஒரு வீடியோ நினைக்கிறேன். மத்தியானம் வீடியோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 4 மினிட் வீடியோ தான் வரும். ஆனால் அந்த வீடியோ செம்மையாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோவுக்கு. அதனால் வந்து நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ரொம்ப 1 வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு பார்க்குறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம போய் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து 1-3 ஜெயிச்சாச்சு, 1-3 ஃபஸ்ட்டு மேட்ச் M5 எடுத்தால் தான் நம்மளாம் வந்து அடுத்த மேட்ச் தோத்தாலும் M4 எடுக்க முடியும். அப்படின்னால தான் நாங்கள் எடுத்தோம். அதிலே நாங்கள் அடித்து 3 ஜெயிச்சாச்சு. நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடித்தோம். நானும் என் தம்பி ஒரு ஹெட்ஷாட்டு, அவனுடைய ஒரு பாடி டேமேஜ் பண்ணிட்டானுங்க. ஓகே, நான் இந்த மேட்ச்சில் வந்து மோஸ்ட் பிளேயர் எடுத்திருப்பேன். நான் ரெக்கார்ட் பண்ணால் செம்மையாக இருக்கும். இதில் மட்டும் 4 ஹெட்ஷாட் எடுத்துருக்கோம், மொத்தமாக செம்மையாக இருக்கும். ஓகேவா, வெறித்தனமாக 4 ஹெட்ஷாட் எடுத்துருக்கோம். ஆமாம், இப்போ வந்து நான் எங்கே தப்பு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேலே ஏற விடு பைத்தியகாரமாக நாங்களுக்கு கீழே இருக்கும். ஏன் ஏறணும்னு தெரியல எங்களுக்கு. ஏன்டா க்ளோவலில் பார்த்தா பின்னாடி அடிச்சுனாங்க. எங்கேயாவது க்ளோவல் போட்டு யாரா சாமி நீ எங்கே க்ளோவல் போட்டு எங்கே ரிவே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்படியே டக்குனு லைனாக செத்துட்டோம். ஆனால் என்கிட்ட அந்த டைமில் 2 க்ளோவல் இருந்துச்சு. டெய்லி ஃபஸ்ட்டு ரிவே பண்ணிடுவோம். ரிவே பண்ணி டக்குனு 2 க்ளோவல் போட்டுருவேன். ஓகே, இங்கே ஒரு க்ளோவல், இங்கே ஒரு க்ளோவல் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சானுங்க. போடுவாங்க ஒரு அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சானுங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியல சத்தியமாக. நான் பாட்டு படுத்து உட்காந்துட்டு அடிக்க முடியல. சரி ஓகே, தப்பு பண்ணனால நாங்கள் என்ன பண்ணுறதில்ல. ஓகே, மேலேருந்து ஒருத்தர் கவர் கொடுத்தனால நாங்கள் எதுவும் பண்ண முடியல. தப்பு பண்ணது எங்கள் மேலே தான். ஓகே, இந்த ரவுண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து ஒரு சம வீடியோ வந்துருக்கு. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுறேன். பப்ஜி பிளேயர் vs ஃப்ரீ ஃபயர் பிளேயர். பப்ஜி பிளேயர் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ஆடிப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம லெஜண்ட் ஃப்ரீ ஃபயர், பப்ஜியில் வந்து அவங்க லெஜெண்டு, நம்ம ஃப்ரீ ஃபயர் லெஜெண்டுக்கும் ஃபைட்டு. அந்த ஃபைட்டு வந்து நம்ம வந்து கண்டென்ட்டாக வச்சுருக்கோம். அந்த வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து போகிறேன். நாளைக்கு மேபி அந்த வீடியோ வரும், அதுக்கும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம், இந்த வீடியோக்கு வந்து தம்ப்நெயில் சும்மா வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் பிடிச்சிருந்தா மறக்காமல் அதுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். தம்ப்நெயில் பிடிச்சா ப்ரோ தம்ப்நெயில் செம்மையாக இருக்கு ப்ரோ, இதவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் வர மத்தியானம் வீடியோ வெறித்தனமாக இருக்கும். அந்த வீடியோவில் வந்து செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணால் பாருங்கள், பார்த்துட்டு அந்த வீடியோ நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அந்த பப்ஜி பிளேயரும் ஃப்ரீ பிளேயருக்கும் நான் கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கப்புறம். ஓகேங்களா, இதில் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் பண்ணிங்கன்னா, அவன் பின்னாடி வந்துடுவான் இனிமே. இங்களா சுற்றி வந்துடும் ஒருத்தன். அவன் கையில் ஷார்ட் டபுள் ஷாட் வச்சா காட்டுன்னு காட்டுறான். ஐயோ, டபுள் ஷாட் இல்லை, ஃபேமஸாக என்னன்னு தெரியல, டபுள் ஷாட்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அதில் வச்சு ஷார்ட் தான் தாத்தினா 3 நாக்கு கிராண்ட் தூக்கி போட்டானுங்க. ஆடா போங்கடா குமாரே, சோளமுத்தா செத்துட்டோம்டா, சோளமுத்தா போச்சா போச்சு. ஓகே, செத்துட்டோம். ஓகே, 1v1 இருந்துச்சு. ஆனால் சுற்றி வரக்குள்ளேயே ரிவே பண்ணிட்டானுங்க. நீ என்ன அவன் கோயில் சுற்றுமா சுற்றி வந்துருக்குள்ளேயும், நீ கோயில் சுற்றி வந்துட்டா நான் ரிவே பண்ணிட்டேன்டா அப்படின்னு ரிவே பண்ணி சுற்றி க்ளோவல் போட்டான். இந்த டைம் அவன்கிட்ட கிரானைட் இருக்குன்னு கேட்டால் கிரானைட் இல்லடா மச்சான், போச்சுரா சோளமுத்தா, கிரானைட் இல்லை சோளமுத்தா. என்ன பண்ணுறது இல்லை அவனுக்கு. நானும் என்ன பண்ணியிருப்பேன்னா, ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பேன். ஏன்னா வந்து நம்ம வச்சுருது லாங் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கவே முடியாது. ஆனால் இதில் 8 விழுன்னு நினச்சான், பட் அதில் 8 விழுகல. தப்புச்சிட்டான். ஒரு க்ளோவல் போடு க்ளோவல் வேறு லெவல் க்ளோவல் போட்டார். ஓகே, இவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரே டீம் தான், தமிழண்டா. எங்கள் கில்லேருந்து எல்லா பிளேயர் தான், ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயும் இருக்காரு. 4 பேர் ஒரே டீம் தான். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பிரேக் ஆக்சிட் பண்ணி எவ்வளோ டைமில் கிடச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்லி 1000 டைமண்ட் தான். அந்த 1000 டைமண்ட்லேயும் 3 லெஜெண்டரி காஸ்ட்யூமு, 2 ஒரு மொக்க காஸ்ட்யூம் இல்லாமல் ஒரு காஸ்ட்யூம், 2 மொக்க காஸ்ட்யூம், 3 லெஜெண்டரி காஸ்ட்யூம் கொடுத்துருக்காங்கப்பா. 3 லெஜெண்டரி காஸ்ட்யூமு. ஓகே, போன்றோன்னு நான் எமௌண்ட் போட்டேன். யார் எமௌண்ட் போட்டேன்னு கேட்டிங்கன்னா, வெறுப்பேற்றிட்டானுங்க நம்ம பசங்க. எவ்வளோ எமௌண்ட் வச்சுருக்கு, 3 எமௌண்ட் போடுறானே, எமௌண்ட் போடுறானே டென்ஷனாக எமௌண்ட் போட்டேன். அதனால் பழி வாங்கிட்டானுங்க. ஆனால் இந்த மேட்ச் வெறித்தனமாக காமெடி என்ன காமெடி மட்டும் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு சமட்டன்னு சொல்லிட்டு அவனுக்கு 1க்கு 2 நம்ம 2 அவங்க 2 நம்ம 1 வந்துருக்கோம். இந்த லீடிங் விடவே கூடாதா
அப்படின்னு நாங்களாம் வெறி கொண்டு சின்ன கொண்டு ஓடுறோம். ஓகே கைஸ் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் லேக்னு சொல்லியிருப்பேன் கொஞ்சம். ஓகே, அதனால் இன்னும் ஃபோனில் எடுத்தது 2-3 வீடியோ நான் வந்து எடுத்துருப்பேன். பார்க்கலாம். ஓகே, இங்கே நின்றுட்டு இங்கே வந்து தலையிலே தாட்டி விட்றேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேர் நின்றுட்டாங்க. நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நிற்க என்னன்னு பார்க்க நீங்களே பாருங்கள். நான் கிட்ட தூக்கி போயிடும், யாருமே இல்லை, சுற்றி வராங்க நினச்சிட்டேன். ஒருத்தர் மட்டும் சுற்றி வந்தேன். அவனை பார்த்தோன்னே டக்கு 3 டாக்கு. என்னடா 3 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. நான் பார்த்து 3 எலிமினேட் டங்குன்னு எலிமினேட். அடக்கருமே, யாரா சாமி நீங்கள்? நான் சிரிக்கிற மோட் போட்டிருப்பேன், அவனும் சிரிக்கிற மோட் போடல. என் தம்பி ஏன்னு தெரியல. ஓகே, அவனும் எலிமினேட் ஆகிட்டான். தம்பி ஒரு ஆள் ஒன்றும் பண்ண முடியாது. ரிமோட் ஆய் சொல்கிற மோட். நான் அவனை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? ஓகே கைஸ். ஓகே 2 மேட்ச் வந்தாச்சு. ஓகே, இந்த ரவுண்டு எலிமினேட் ஆகான்னு எனக்கு தெரியல. நாங்கள் இந்த 2 அவசரப்படக்கூடாது. ஏன்னா வந்து இந்த அவனுங்க ஏதோ ப்ராங்க் பண்ணுற மாதிரி எல்லாம் நின்றுட்டு நாங்கள் போய் ஏறினோன்னா வச்சுக்கோங்க, அடிச்சு போட்டுவானுங்க, வேணாம். ஓகே அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு நான் எமௌண்ட் போட்டிருந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தலைவருக்கு 29 போயிட்டுருக்கு. அதனால் வந்து எதுவும் பண்ண முடியல. கண்டிப்பாக நாங்கள் எமௌண்ட் போட்டால் அவர் எமௌண்ட் போடுவார். பார்த்தீங்களா, இப்போ தான் வந்திருக்காரு. ஓகே, இப்போ தான் வந்து இந்த கிளி வந்திருக்காரு. ஓகே தலைவர் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக போவேன். எப்பயுமே வந்து நம்ம ஏன் வந்து தனியாக 2ஆம் நம்பர் இங்கே போகிறோம், தனியாக போகிறவர் பார்த்தீங்களா. 2ஆம் நம்பர் நான் தான் தனியாக மட்டும் போவேன். எப்பயுமே நான் மட்டும் தனியாக போவேன். மற்ற எல்லாரும் சேர்ந்து போவானுங்க. தனியாக போய் செத்துடணும், இல்லை ஒரு மேட்ச்னால் 2 கிலோ 3 கிலோ எடுத்து சாவேன், இல்லை சாவே மாட்டேன். இருக்கும். இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பக்கம் இருப்பாங்க. தெரியல, இங்கே இருப்பாங்க இல்லையே. ஆமாம், இங்கே இருக்காங்க எல்லோரும். டே சோளமுத்தா. ஓகே, அங்கே ஒரு நாக்கு அடிச்சாச்சு. யார் அடிச்சாருன்னு இல்லை, பார்க்கலாம். நான் அடிச்சுன்னு இல்லையா? நான் அடிச்சிருக்க மாட்டேன். ஆமாம், நான் அடிக்கலை. நான் சுற்றி வந்துடுவேன். நான் சுற்றி வந்து இப்போ நாக்கு அடிப்பேன். ஆமாம், இப்போ ஒரு நாக்கு அடிக்கிறத நான் அடிப்பேன். நாக்கு அடிக்கேன்னா உடனே ஸ்கில் எடுத்தேன். ஒரு நாக்கு இப்போ நாக்கில் எடுத்தேன், நாக்கு அடிச்சிட்டேன். ஒரே நிமிஷம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் பிளேட் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், ஓகே வெறித்தனமாக ஒரு ஃபஸ்ட் பிளேட் எடுத்தாச்சு. ஓகே, இன்னொரு யார் நாக்கு அடிச்சா தெரியல. அந்த நாக்கு அடிச்சு பார்த்தா கில் தெரியும். ஓகே, நாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஏன்னாலும் ஒரே கில் தான் பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, யார் இல்லை? அஸ்வின். ஓகே, அஸ்வின் ஒரு கில் எடுத்துருக்காரு. வேறு லெவல். இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து சாப்பாடு கூப்பிட்டே இருக்காங்க. ஏன் இதில் காலையில் வீடியோ அப்லோட் பண்ணல, எல்லாம் பேசி முடிச்சுட்டு போய் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஓகே, நான் வந்து 2 கிலோ எடுத்துப்பேன். ஆமாம், 2 கிலோ எடுத்தேன். நான் தான் பிளேயர் வந்தேன். ஓகே, இந்த மேட்ச் வந்து நாங்கள் ஜெயிப்போமா? ஏன்னா வந்து தோப்பம் தான் நினச்சோம். நாங்கள் லாங் ரேஞ்சு நாங்கள் தப்பே பண்ணக்கூடாது லாங் ரேஞ்சில். தம்பி குமார். ஆனால் வந்து நாங்கள் கிளாஸ் காலில் பண்ணோம், ஈஸியாக இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு அட்வான்ஸாக கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்கில் பண்ணியிருப்போம். ஏன்னா அதையும் பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் அப்போயே. வேணா போய் பாருங்கள், கிளாஸ்க்கு ஒரு ரேங்க்கு ஒரு 5 நிமிஷத்தில் போய் பாருங்கள், செகண்ட்ஸில். மறக்காம பாருங்கள், செம்மையாக இருந்திருக்கும், வெறித்தனமாக இருக்கும். இவன் எக்ஸாம் எடுத்துருப்பான். தம்பி குமார் எக்ஸாம் கீழே போட்டு அடிச்சு போடுவாங்க. எக்ஸாம் கீழே போட்டு வந்துடுவான். அவன் தான் 4ஆம் நம்பர் போகிறானா? ஆமாம். ஓகே, நான் நல்லா செம்ம டேமேஜ் கொடுப்பேன். பார்த்தா ஓசிக்கில். குமார். ஓகே, இது ஓசிக்கில். டேய் தம்பி. ஓகே அவர் ஒரு கிலோ. ஓகே, வேறு லெவலில் இதுதான் எங்களுக்கு வேறு லெவல் ஓபி ஹெட்ஷாட்னு சொல்லலாம். இந்த ஹெட்ஷாட்டு. ஓகே, அவர் ஏற மாட்டோம். எனக்கு ஹெட்ஷாட் முடிக்கல. ரிவே இந்த மாதிரி ஹெட்ஷாட் அடிக்கிறவங்களாம் ரிவே பண்ண முடியும் நிறைய பேர். அவங்களாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நடந்தவங்களை மட்டும் லைக் பண்ணிடுங்க. ஓகே, டபுள் கில் எடுத்து இந்த மேட்ச் நாங்கள் பூயா அடித்து விட்டுட்டோம். ஓகே, வேறு லெவல் பூயா. ஓகே, கடைசியில் ஒரு ஹாய் அமௌண்ட் போட்டு ஓகே பங்காரு மாமா பங்காரு பங்காருன்னு ஒரு அமௌண்ட்டை போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன். நான் உங்கள் பிரணேஷ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மதியானம் போகிற வீடியோவுக்கு வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருங்க. மதியானம் வந்து செம்மையான வீடியோ வந்துருக்கும். அதுலேருந்து பாய். அந்த வீடியோ வேணுமா வேணாமா மட்டும் கிழக்காம பண்ணுங்க. கண்டிப்பாக போடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மதியானம்னா ஒரு 5 மணி 6 மணி இல்லை 7 மணி கூட ஆகலாம். ஏன்னா எனக்கு மதியானம் எக்ஸாம் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.